செத்தே போயிட்டினான் குளிரால். ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து 7 கிராட் இருந்தது கலந்துனான். உருளைக்கிழங்கு அதாவது மண் இல்லாமைக்கு தண்ணிக்குள்ளே எப்படி உருளைக்கிழங்கு வளர்க்குறதுன்றதையும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். இதில் வர சூடு வந்து தண்ணிக்குள்ளே கடத்தப்படும். சரியா? இப்போ நான் இன்றைக்கு கொஞ்சம் சூடு ஆட்டிட்டு போனேன்னு சொன்னால் இப்போ இந்த இரவைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பகலில் பிரச்சனை இல்லை, இரவில் தான் சரியான குளிர். இது டெம்பரரியாக தான் செய்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த முறை ஒழுங்காக்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி. இன்றைக்கு வந்து 25 நாள் ஆகுது. தோட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் தண்ணி சரியான குளிராக இருக்குது. அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த முறை கொஞ்சம் குளிராக இருக்குது. நிலத்தில் வச்சதுகள் எல்லாம் ஓகேயாக இருக்குது, ஆனால் தண்ணிக்குள்ளே வச்சது எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. சரியான குளிராக இருக்குது. வாங்க காட்டுறேன். நான் இன்றைக்கு வந்து தண்ணியை சூடாக்குவ மாட்டேங்க யோசிச்சுனா, அதாவது என்னட்டு ஒரு ஹீட்டர் ஒன்று இருக்குது, டீசலில் வேலை செய்யக்கூடியது. அதை வச்சு அதால் சூடாக்குவ முடியாது வச்சுக்கேன். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சலாட்டெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டினோம். நீ சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டினோம். இனி எடுக்கலாம். ஒரு இலையும் பாருங்க இவ்வளோ தடிப்பாகவும் இதாகவும் இருக்கான்னு சொல்லி குமி, அதாவது ரப்பர் மாதிரி இருக்குது. வேனை வந்து நல்லா வளர்ந்துருக்கணும். ஆனால் மற்றது போன முறை எரிஞ்ச ப்ரோக்கோலி அதுகள் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ஒய்ஃப் வந்து இதை பிடுங்கி எறிஞ்சவா நாங்கள் கொண்டு வந்து தண்ணியில் வச்சு நான் போன கிழமை. அவள் நிலத்தில் வச்சுருந்தவா சரி வரையில் பிடுங்கி எறிஞ்சிட்டா. அப்போ அதை கொண்டு வந்து தண்ணியில் வச்சுனான்னு பாருங்க கொடுத்து வச்சுட்டார். போன முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன முறை வீடியோ பார்த்துருந்தா எல்லாம் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா. ப்ரோக்கோலி பாருங்க பெருசாக வளர்ந்துட்டினோம் எல்லோரும் எல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா கண்டுகளும் இதில் உள்ள அந்த சின்ன கண்டும் இது எல்லாம் ஒரே நேரத்தில் வச்ச கண்டுகள் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இதில் அது அவள் பிடுங்கி எறிஞ்சிட்டா. ஆனால் அதால் இருந்தாலும் இதுகள் எல்லாம் பெருசாக வளர்ந்துருக்குது. அப்படியே தான் இருக்கிறார் சின்னனாவே. ஸோ இவையெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். சரியா? ஆனால் வாங்க காட்டுறேன். பிரச்சனை எங்கேன்னு சொன்னால் கத்தரிக்கண்டு இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சோர்ந்து போயிருக்கணும். போன முறை நான் எடுத்த உடனே தண்ணியில் வச்சுனா அதையும் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்கணும். வந்து இங்கே பாருங்க, இப்போ 2 பேரும் செத்தே போயிட்டினோம் குளிரால். ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து கிட்டத்தட்ட இப்போ 7 கிராட் இருந்தது கலந்துனான். அப்போ 7 கிராட் வந்து சரியான குளிர். நிலத்தில் இருக்கிற கண்டுகள் ஓகே பிரச்சனை இல்லாமல் நிற்கணும். ஆனால் இதில் வச்சது எல்லாரும் குளிராக இருக்கணும். இந்த மிளகா கண்டு போன முறை காட்டியிருப்பேன் பாருங்க, நல்லா வளர்ந்துருக்கணும் ஓரளவுக்கு. ஆனால் நார்மலாக குளிர் இல்லாட்டி நிறைய கெதியாக வளர்ந்துருக்கும். குளிரால் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கணும். வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கணும், வளர்ந்து கொண்டு வரைக்கணும். குளிர் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக கிடக்குது. நிலத்தில் பாருங்கோ வச்ச கேரட்டு, வெங்காயம், அங்கால அவாம், கத்திரிக்காய் கண்டு நிலத்தில் வச்சுருக்குறோம். மிளகாய், இது உருளைக்கிழங்கு எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க, எல்லாம் ஓகே. கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதால் நான் யோசிச்சேன் தண்ணியை கொஞ்சம் சூடாக்குவோமாண்டு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதை செத்துட்டினம். வாங்க உள்ளுக்க காட்டுறேன், உள்ளுக்க வச்சது என்ன மாதிரி இருக்காண்டு பாப்போம். பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே போன முறை நான் பெட்டியில் வச்சதெல்லாம் அதுக்கும் குளிர் தான். ஆனால் ஓரளவு வெளியே விட இங்கே நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லை. இது வந்து உருளைக்கிழங்குல ஒரு கொப்பொண்டை வெட்டி கொண்டாந்து இதுக்கு வச்சிருக்கிறேன். அவரும் எப்பாவது வேர் வைப்பார். வச்சா பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி தண்ணிக்குள்ளே உருளைக்கிழங்கு, அதாவது மண் இல்லாமைக்கு தண்ணிக்குள்ளே எப்படி
உருளைக்கிழங்கு வளர்க்குறதுன்றதையும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். இப்போதைக்கு வேறு இருந்து இதுக்கு வளரட்டும், நான் உங்களுக்கு பேர்ந்து காட்டுறேன். உண்மையிலேயே அது ஒரு உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். நார்மலாக கிழங்கு வந்து மற்ற மரங்கள் ஓகே, ஆனால் கிழங்கு வந்து தண்ணியில் வளர்றன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படியும் போடுறேன் உங்களுக்கு பாருங்க. பேருந்து முருங்கை மரம், ஓகே, வாழை மரம் நல்லா உயர்ந்து கொண்டே போய் நம்ம பாருங்கோ, நல்லா உயர்ந்து கொண்டே போய் நம்ம வாழை மரம். இந்த முறை அநேகமாக்குள்ளே போடணும். நிறைய குட்டிகளும் போட்டுக்கொண்டிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டிகள். குட்டி ஓடினம் பெருசாக விரைவினம். இதில் இப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு வடிவான பூ ஒன்று போட்டுருக்குறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இதில் பல சாதி பூக்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பூக்கள் வரும். ஜூன் ஜூலையில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பூக்கள் இதில் வரும். இப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்கு நம்ம இதில் பூக்கண்டுகள். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜூன் ஜூலைக்கு பூப்பினம் அப்போ வடிவாக இருக்கும், பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மின்ஸ் கண்டு இருக்குது, அதுக்கு மின்ஸ் இருக்குது. இதில் பைத்தங்காய், அதாவது பீன்ஸ் போட்டுனாங்க பாருங்க, முளைச்சிருக்குல்ல. மற்ற இதில் புடலை, பாவை எல்லாம் போட்டிருக்குது. இதில் வந்து பைத்தங்காய் முளைச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாம் குளிரால் கொஞ்சம் அப்படியே நிற்கிறோம், பெருசாக வளராமைக்கு. இதிலெல்லாம் குளிர் பிடிக்கிற இடம், குளிர் இல்லாத இடத்த பாருங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கணும். இதெல்லாம் பெருசாக வளரிக்கணும். அங்கால குளிர் உள்ள இடங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது வந்து கேரட் வளர்ந்து கொண்டிருக்கணும். இதுலேயும் ஒரு நல்ல வடிவான பூ இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பூப்பி நம்ம இனிமேல் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது வந்து இந்த இடத்துல அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சோலார் பேனல் ஒன்று இதில் பூட்ட போகிறேன். கம்ப்ளீட்டாக பூட்டிட்டு விண்டருக்கும் கம்ப்ளீட்டாக தோட்டம் செய்கிற பிளான் இருக்குது. எனக்கு தண்ணியை சூடாக்கி வெளியிலேயும் செய்கிறது, உள்ளுக்கையும் செய்கிற பிளான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதால் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். எனக்கு இப்போ நான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருக்கிறது காரணம் இதுதான், குளிராக இருக்குது, அதில் ஒன்றுமே வளரையில்லை. இப்போ என்னத்தை காட்டுறேன்னு சொல்லி பெருசாக நான் வீடியோ போடையில்லை. ஆனால் இந்த சோலார் பேனல் நான் அடுத்தடுத்த கிழமை செய்வேன். பேட்டரியும் இருக்குது, அதில் 10 kW பேட்டரி இருக்குது. அப்போ ஃபுல்லாக எனக்கு அது ஹீட் பண்ணி எல்லாம் செய்கிறது வடிவாக காணும். அது டீசல் ஹைட்ஸுங்க என்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் செட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த தண்ணியை சூடாகிறதுக்கு. இதுதான் அந்த டீசல் ஹைட்ஸும். நான் வந்து அதை ஒரு இதுக்குள்ளே பெட்டியில் செய்து வச்சுக்கேன், எப்போவும் தூக்கி கொண்டு தெரியக்கூடிய மாதிரி, எங்கேயும் போகக்கூடிய மாதிரி. இப்போ என்னோடய பிளான் என்னென்னு சொன்னால், இப்போ டீசல் ஹைட்ஸும் வேலை செய்ய இதுக்குள்ளால் எங்களுக்கு சூடு காற்று வரும். அதே நேரம் இதால் வந்து எக்ஸாஸ் சைலன்சர் இதுக்குள்ளால் வழியில் அந்த புகை வெளியில் வரும். அப்போ இதில் ஒரு குழாயை கனெக்ட் பண்ணி நான் தண்ணிக்குள்ளால் விட்டு வெளியில் விட போகிறேன் புகையை. அந்த பைப்பில் வர சூடு இந்த தண்ணிக்குள்ளே வந்து தண்ணியை சூடாக்க போகுது. அதுதான் என் பிளான் இப்போதைக்கு. இது ஒரு டெம்பரரியாக தான் நான் செய்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் இனிமேல் வேறு செய்கிற நேரம், உள்ளுக்க செய்கிற நேரம் வந்து பெர்மனெண்ட்டாக வடிவாக செய்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு காட்டுறேன். இது இப்போ வந்து ஒரு நோட் லோஸுங்க, அதாவது டெம்பரரியாக தான் இது செய்கிறேன். வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி இது வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸாஸ். அதுக்குள்ளால் வந்து இந்த தண்ணிக்குள்ளே
இந்த பைப் போய் வெளியில் வருது. பார்த்திங்கன்னா தெரியுதோ தெரியல, தண்ணிக்குள்ளே நிற்கிறார். அதில் வந்து புகை வந்து வெளியில் வரும். அப்போ இதில் வர சூடு வந்து தண்ணிக்குள்ளே கடத்தப்படும். சரியா? இப்போ நான் இந்த கொஞ்சம் சூடு ஆட்டிட்டு போகணுன்னு சொன்னால் இப்போ இந்த இரவைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பகலில் பிரச்சனை இல்லை, இரவில் தான் சரியான குளிர். இது டெம்பரரியாக தான் செய்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த முறை ஒழுங்காக்கினா பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க, அங்கே போய் சுவிட்சை போட்டுட்டு வந்தால் பார்த்திங்கன்னா இதுதான் என் கம்ப்ளீட் டைமர், பம்மின் டைமர். மற்ற இது சுவிட்ச் போர்ட். இதில் வந்து இதை போட்டு அங்கே காய்ச்சனுக்கு கரண்ட் வரும். ஓகே, வாங்க போய் ஆன் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த பைப் வந்து எக்ஸோ சரியாக சுடுவது. இப்போ இது வந்து தண்ணிக்குள்ளே இறங்குது. சரியா? அந்த தண்ணிக்குள்ளே சூடாகும். நம்மள போக வரும் வழியில். ஸோ வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபுல் லைட்டிங்கில் ஓடிக்கொண்டிருக்குது. இதில் கிட்டத்தட்ட 700லேருந்து 200 பேட்டுக்கு மேலே வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் பழுத்து கொண்டு வரும். இப்போ இந்த சூடு வந்து தண்ணியை சூடாக போகுது. இந்த பிரின்சிப்பை வச்சு கொண்டு தான் நான் இனி உள்ளுக்குள்ளே விண்டருக்கு செய்கிற பிளானில் இருக்கேன். அதால் வீடியோவை டெய்லி பாருங்க, தொடர்ந்து பாருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோ இனிமேல் தான் வந்து கொண்டிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 கிராட் மட்டும் கொதிக்க விட்டு நான் நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டிட்டு போகணுன்னா இரவு ஃபுல்லாக எனக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். அதேமாதிரி நாளைக்கும் வந்து இப்படியே செய்யணும். இது டெம்பரரியாக தான் செய்து கொண்டிருக்கிறேன்னு இப்போதைக்கு. இது வந்து நான் இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக செய்கிறதுக்கு தான் யோசிச்சிருக்கிறேன். அதாவது தண்ணி டெம்பரேச்சர் இருக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட்டர் ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யக்கூடிய மாதிரியும் இதண்டக்கூடிய மாதிரியும் தான் செய்ய போகிறேன். அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க வேண்டாம். இதுக்கு மேலே ஜெர்மன்லேருந்து பாலா. நன்றி, வணக்கம்.